சாதிப்பதற்கு ஊனம் ஒரு தடையல்ல, உறுதியான மனம் இருந்தால் போதும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பது மதுரையை சேர்ந்த அமுத சாந்தி. மகளிர் தினமான இன்று அவரது தன்னம்பிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தனக்கு ஒரு கை இல்லாவிட்டாலும் மதுரையை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்கள் பலருக்கு இப்போது இவர்தான் தன்னம்பிக்கை தரும் ஊன்றுகோல். சாதிக்க நினைப்பவர்களுக்கு ஊனம் ஒரு தடையல்ல என்பார்கள். அதற்கு அக்மார்க் உதாரணம் அமுத சாந்தி. தடைகளை கடந்து தான் சாதித்தது மட்டுமல்லாமல் தன்னை போன்ற மாற்றுத்திறனாளி பெண்களுக்கும் நம்பிக்கை கீற்றாய் தெரிகிறார் அமுத சாந்தி. பிறவியிலேயே அமுத சாந்திக்கு இடது கை பாதிக்கு மேல் இருக்காது. முழங்கை வரை மட்டுமே கை இருந்ததால் ஆரம்பத்தில் எந்த வேலையையும் செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு பிகாம் மற்றும் MBA படித்து முடித்து தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். சராசரியான பெண்கள் எல்லாம் வேலை கிடைத்தால் திருப்தி அடைந்திருப்பார்கள். வேலைக்கு போனால் மாதம் சம்பளம் வரும். ஆனால் அமுதா அப்படி நினைக்கவில்லை. கை இல்லாமல், கால் இல்லாமல், கண் தெரியாமல் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் வீட்டை விட்டு வெளியே கூட வரமாட்டார்கள். அவர்களுடைய திறமைகள் எல்லாம் 4 சுவர்களுக்குள் அடைபட்டுவிடும். அப்படிப்பட்ட பெண்களுக்காக மதுரையில் தியாகம் என்ற பெண்கள் அமைப்பை ஆரம்பித்தார். எனக்கு கடந்த காலங்களில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் நிறைய பேருக்கு நான் தன்னார்வலராக தான் போய் பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு பணி செஞ்சுக்கிட்டே தான் சில வேலைகளை போய் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றுத்திறனுடைய சகோதரிகள் வீட்டை விட்டு வெளியில் வராமல் அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் கூட இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதாரண ஒரு விஷயம் கூட சரியாக தெரியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தனிநபராக இருந்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஓரளவுக்கு சின்ன சின்ன வழிகாட்டுதலில் சொல்ல முடியும், செய்ய முடியும். பட் ஒரு நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பெண்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு அன்னைக்கு. அப்போ அந்த சகோதரிகள் வீட்டை விட்டு வெளியில் வரணும், அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும். அது எப்படி முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கு சுய பொருளாதார தற்சார்பு கட்டாயம் வேணும். அப்போ அந்த பொருளாதார தற்சார்பு இருந்தால் தான் அவங்க எல்லா விதத்துலேயும் அவங்க சுயமாக வாழ முடியும் அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதனால் எங்கெல்லாம் மாற்றுத்திறனுடைய சகோதரிகளுக்கு தேவை இருக்கோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து அவங்களுக்கு தேவையான பயிற்சியை கொடுத்து அவங்கள உருவாக்கணும். தியாகம் அமைப்பின் நோக்கம் என்னவென்று அவரிடம் கேட்டபோது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக சொந்த உழைப்பில் அவர்கள் நிற்க வேண்டும் என்பதுதான் என்று பெருமிதத்துடன் கூறினார். 5 பேருடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பில் தற்போது 600க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தையல் பயிற்சி பெறுகின்றனர். தியாகம் அமைப்பில் தையல் பயிற்சி, கணினி பயிற்சி, கைவேலை பயிற்சி போன்ற பயிற்சிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதனை கற்றுக் கொடுத்த பிறகு வருமானத்திற்கும் வழிவகுத்து தருகிறார் அமுதா. இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாற்றுத்திறனுடைய சகோதரியும் அவங்களுடைய சொந்த காலில் நிற்கணும். இந்த வாழ்க்கையை அவங்க ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். அதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. துளித்தே தீரும் நம்பிக்கையின் விதை என்பதை நாங்கள் நிரூபித்து வருகிறோம். 2005 நாங்கள் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 பெண்களோடு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். 3 மாற்றுத்திறனுடைய சகோதரி, ஒருத்தவங்க கொஞ்சம் நார்மலாக இருந்தாங்க. நானும் அதில் அவங்களோட இணைஞ்சிக்கிட்டேன். ஒரு 5 பெண்களோடு தான் இதை ஆரம்பித்தோம். இப்போ ஒரு 600க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனுடைய சகோதரிகள் இதில் தொழில்களாக இருக்கிறாங்க. இதன் மூலமாக பயனடைந்து ஒரு 575 மாற்றுத்திறனுடைய சகோதரிகள் இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையை சுயமாக வாழ்கிறதுக்கு இங்கேருந்து கற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக தையல் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கணினி பயிற்சி கொடுக்குறோம், ப்ளஸ் கைவேலை பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும், தொழில் கல்வி தான் அவங்களுக்கு. கல்வியோடு அவங்களுக்கு பயிற்சி மட்டும் இல்லாமல் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இதன் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க பயிற்சி முடித்தோன்னா உடனே வருமானத்திற்கும் இங்கேயே அவங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அவங்க வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கும் அவங்கள தயார்படுத்தி நாங்கள் அனுப்புகிறோம். மாற்றுத்திறனாளி பெண்கள் நினைத்தால் நிறைய மாற்றங்களை அவர்களாலும் கொடுக்க முடியும் என்கிறார் இந்த அமுத சாந்தி.
மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் நினச்சாங்கன்னா நிறைய மாற்றத்தை அவங்களாலையும் கொடுக்க முடியும். அவங்களுடைய வலிமை பேசணுன்னா இந்த மண்ணும் கூட சிலிர்க்கும். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் தைரியமாக வெளியில் வந்து உங்களால் ஏதாவது ஒரு துறையில் வந்து நிச்சயமாக ஏதாவது ஒன்றை வந்து நிரூபிக்க முடியும், வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வெளியில் வரணும். அதற்கு எங்களை போன்ற நிறுவனங்கள் நிறைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து துணையாக இருக்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, அதை கேட்க முடியாத உங்களுக்கு சூழல் இருக்குதோ அதற்கான முகவரி இங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தியாகம் நோக்கி வரணும் அப்படின்றதையும் வேண்டுகோளாக வைக்கிறேன். வாழ்த்துக்கள்.